உங்கள் யாவருக்கும் எனது மனமார்ந்த குடியரசு தின வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்தான் 1950 வருடத்துல நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் அது அமல்படுத்தப்பட்டது, வெளியிடப்பட்டது. நமக்காக அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் நம்முடைய நாட்டில ஒரு அமைதியையும், ஒரு மனதையும், சந்தோஷத்தையும், செழிப்பையும், பல்வேறு காரியங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு தீர்வையும் கொடுக்கிறதாக இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் இருக்கிறது. எந்த ஒரு மனிதனும் சொல்ல முடியாது, நான் எந்த சட்டத்திட்டத்திற்கும் கீழ்ப்படிந்து நடக்க மாட்டேன், நான் என்னுடைய இஷ்டப்படித்தான் வாழ்வேன் என்று சொல்லி எந்த ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. காரணம், அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கப்பட்டிருப்பது ஒரு மனிதனுடைய உரிமையை பறிப்பதற்கல்ல, அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமையை நிலைநாட்டுவதற்காக. இங்கே ரோமர் 3 அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தின் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. நியாயப்பிரமாணம் என்பது நீதிமானாக்கப்படுவதற்காக கொடுக்கப்பட்டதல்ல, பாவத்தை அறிகிற அறிவிற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நியாயப்பிரமாணம் இருக்கிறபடியினால் தான் இதுவெல்லாம் பாவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே நான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிறேன், நியாயப்பிரமாணத்தை நான் தூக்கி எறிந்து விடுவேன் என்று சொல்லி எந்த ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. நியாயப்பிரமாணம் நமக்கு பாவத்தை அறிகிற அறிவை கொடுக்கிறது. அதை போல அரசியலமைப்பு சட்டமும் நமக்கு ஒரு மனிதனை கட்டுப்படுத்துவதற்கோ அவனை தண்டிப்பதற்காக வந்தது அல்ல, எது அவனுடைய வாழ்க்கையை சீர்படுத்தும், அவன் சரியாய் வாழ முடியும் என்பதை தெரிவிப்பதற்காக வந்தது. ஆகவேதான் இந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நம்முடைய நாடு நம் எல்லாருக்கும் ஒரு மக்களாட்சியை தருகிறதான, நமக்கு நல்ல குடியுரிமையை தருகிறதான நாடாக இருக்கிறது. உங்கள் யாவருக்கும் எனது குடியரசு தின வாழ்த்துக்கள்.